முதல்ல குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை விந்தணுக்களோட தரம் கம்மியாக இருந்தாலும் இது ரெண்டுத்துமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் நீர்முள்ளி அப்படின்றது ஒன்று. டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து இதனால் இன்ஃபர்டிலிட்டிக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா நீர்முள்ளி மூலிகையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா 5 கிராம் அளவு நீர்முள்ளி விதை பொடி. இதை என்ன செய்யணும், ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்துட்டு இரவு உணவுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 30லேருந்து 40 நாட்கள் வரைக்கும் இதை எடுத்துகிட்டே வரலாம். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த நீர்முள்ளி விதை பொடி நீங்க பால்ல கலந்து எடுக்கிறீங்க இல்லையா, இது பாத்தீங்கன்னா உங்க விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சீரா இருக்காது இல்லையா, உங்க மாதவிடாய் சுழற்சியை சீரா வைக்கிறதோட மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருக்கு மாதவிடாய் நேரத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் கூட இயற்கையாவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகை நீர்முள்ளி அப்படின்றது. பெண்களும் பாத்தீங்கன்னா இந்த விதை பொடியை ஒரு 5 கிராம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஒரு 30 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கு பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றெடுத்த முதல் 10 நாட்களில் இந்த நீர்முள்ளியை நல்ல இலைகள் எடுத்து நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து கொஞ்சமாக மிளகோட சேர்த்து நல்லா அரைத்து ஒரு விழுது மாதிரி ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு அந்த குழந்தை பெற்றெடுத்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ் நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கர்ப்பப்பையை நல்லா தூய்மை அடைய செய்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை இந்த நீர்முள்ளி மூலிகையில் ரொம்பவே அதிக அளவில் இருக்கு. ரொம்ப குறிப்பாக இந்த நீர்முள்ளி அப்படின்றது 2 முக்கியமான உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னா, ஒன்று கல்லீரல் உறுப்பு, இன்னொன்று சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து ஃபேட்டி லிவர் சிரோசிஸ், மஞ்சள் காமாலை மாதிரியான கல்லீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி சிறுநீரகம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களாம் இந்த நீர்முள்ளி கஷாயத்தை தொடர்ந்து ஒரு 60 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே நாளடைவில் படிப்படியாக அந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது இயற்கையாகவே வெளியேற்றம் அடைகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்றவங்களாம் இந்த நீர்முள்ளி கஷாயம் எப்படி தயார் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்முள்ளி இலைகள் கிடைத்தது அப்படின்னும் போது ஒரு 4 இலை நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், கூடவே இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, இதோட ஒரு பல் பூண்டு, இது எல்லாத்தையும் 2 கிளாஸ் அளவு தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சு இது நல்லா குறைந்து ஒரு 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் காலை உணவுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடம் முன்னாடி தொடர்ந்து நீங்கள் ஒரு 30லேருந்து 60 நாட்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் வெளியேற்றம் அடைகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூடவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ரத்த சோகை நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்பவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் நீர்முள்ளி அப்படின்றது ஒன்று. இந்த நீர்முள்ளி மூலிகை அப்படின்றது ரொம்ப குறிப்பாக நிமோனியா காய்ச்சல் பாதிப்பிலிருந்து வெளிவரவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு 4 5 நாட்கள் இந்த நீர்முள்ளி கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த காய்ச்சல் பாதிப்பிலிருந்து வெளிவரும். கூடவே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல நல்லா அதிகப்படுத்த முடியும். எலும்பு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, இல்லை மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி, குதிகால் வலி, இப்படி எந்த வலியாக இருந்தாலும் சரி எலும்பு வலியை சீக்கிரமே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, நீர்முள்ளியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அதிக அளவில் இருக்கிறதால வலியோட சேர்ந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது, உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பராமரிக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல் ரெண்டுத்தையுமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய